நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இப்போதுதான் நம்முடைய முதல்வர் பொறுப்பாளர்களும் துணை முதல்வர் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 10 தடவையாக வந்திருப்பேன் என்று கேட்டேன். அவங்க சொன்னார்கள் இல்லை இல்லை, அதற்கு மேல் என்று கேட்டார்கள். இங்கே காயப்பட்டு சிகிச்சை பெறுகிற போது அவர்களை பார்ப்பதற்கு ஒரு முறை, அதேபோல் அந்த விவசாயம் மறுத்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தவரை பார்ப்பதற்கும் சரி, இங்கே கட்டிப்பிடிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை, சீமான கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கும், ஒரு உணர்ந்தரை பூங்காவை திறந்து வைப்பதற்கும் பல முறை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து இங்கே இருக்கிற புதுமைப்படுத்தி மாணவர்களுக்கு அளித்த அந்த பணிகளாக இருந்தாலும் பல முறை இந்த கல்லூரிக்கும் கல்லூரி மருத்துவமனைக்கும் வருகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதற்கு தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மருத்துவத்துறை, மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கையும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான கல்லூரிகள், அதிக அளவிலான மாணவர்கள் இருக்கின்ற நிலையில் இந்தியாவில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர். என்றாலும் அவங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2011ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் பேசும்போது எடுத்துக் சொன்னது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அந்த வகையில் நான் பல்வேறு கல்லூரிகளுக்கு அன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்பர் போன்ற பல பணிகளை பெற்று எல்எம்சியில் ஒப்புதலை பெற்று பல கல்லூரிகளை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு மாவட்டங்களின் எண்ணிக்கையை பெருகிருக்கிற சூழலில் இன்னும் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் தேவைப்படுகின்ற நிலை இருக்கிறது. அந்த 6 மாவட்டங்களில் தேவைகளின் அந்த எண்ணிக்கையில் இந்த ஒருங்கிணைந்த செயல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி தேவைப்படுகின்ற நிலை இருக்கிறது. காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த சமயத்தில் தான் செயல்பட்டு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. ஒரு காஞ்சிபுரம் தனி மாவட்டமாக ஆகியிருக்கிற காரணத்தினால் காஞ்சிபுரத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக காஞ்சிபுரமாக இருந்தாலும் திருப்பத்தூராக இருந்தாலும் பெரம்பலூராக இருந்தாலும் தென்காசியாக இருந்தாலும் இன்னும் 6 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் 20 ஆண்டுகளில் அது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிக அளவிலான மருத்துவக் கல்வி மாணவர்கள் இன்றைக்கு பயிர் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை 5050 பேர் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து வெளியேறுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை ஒரு 175 பேர், வேலை கல்லூரிகளை பொறுத்தவரை ஒரு 3500 பேர், யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுற வகையில் ஒரு 2450 பேர், தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற வகையில் ஒரு 300 பேர் ஆக ஆண்டுக்கு 11,475 மருத்துவர்களை தருகிற ஒரு மிகச்சிறந்த பெரிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவிகளை பொறுத்தவரை 54 பேரும், மாணவர்களை பொறுத்தவரை 47 பேரும் இன்றைக்கு பட்டம் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டம் பெறுவதற்கிற மாணவர்களை நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்தவும் பாராட்டவும் தெரிவிக்கப்படுகின்றேன். நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த 2018 நீங்கள் படிக்க தொடங்குகிறது. 2018க்கு பிறகு 19, 20, 21 ஆகிய 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான பேரிடரில் நாம் சிக்கித் தவிர்த்த காலம். அந்த மாதிரி ஒரு பேரிடரில் சிக்கித் தவிர்த்த காலத்தில் நீங்கள் இங்கே பணியில் வந்தீர்கள். பயிற்சியும் பயிற்சியும் கல்வியிலும் மருத்துவர்களுக்கு உதவியாக பல்வேறு காரணங்களில் ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட இந்த சூழல் என்பது மற்ற மாணவர்களுக்கு இங்கே படிக்க வருபவர்களுக்கு அந்த மாதிரியான அந்த அனுபவம் கிடைப்பது என்பது அறிவு. மிக கொடூரமான காலகட்டத்தில் பணியாற்றிய உங்களுக்கு எல்லா விதமான அனுபவமும் கிடைக்கப்பெற்று எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட பேரிடராக இருந்தாலும் அதை வென்றெடுக்கும் அனுபவம் இந்த மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிறார். அதிலும் கூட இங்கே இந்த இறுதி தேர்வில் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இறுதி தேர்வில் இந்த இந்த மாணவர்கள் 2 நாள் 7 ஹார்மோன்
62 டிஸ்ட்ரிக்ட் என்று இன்றைக்கு தேர்ச்சி செய்து ஒரு பெரிய அளவில் இந்த கல்லூரிக்கு இன்றைக்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். வாழ்க்கைக்கு ப்ரோக்ராம், சோசியல் கேலரி, ஆர்கன் டொனேஷன் கேம்பெயின், ஆஸ்தால் எக்ஸிபிஷன் என்று பல்வேறு வகையிலான மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான மருத்துவ ரீதியான அந்த பல்வேறு அந்த நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய அனுபவத்தை இந்த கல்லூரிக்கு தந்திருப்பது என்பது நம்பிக்கைக்குரிய ஒன்று. எனவே உங்களுடைய இந்த சட்டமன்ற விழாவில் நான் பங்கேற்பது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாக வேண்டும். இந்த அரங்கிற்கான நிரந்தர இருக்கைகள் அமைத்து ஒரு நல்ல அரங்காங்கத்தை இந்த கோரிக்கையை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு 3 வகுப்பறைகளை என்று சொல்லப்படுகிற வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வகுப்பறைகளாக மாற்றுவதற்கு அந்த கோரிக்கையை சொன்னார்கள். அதையும் வருடத்திற்கு நிச்சயம் இந்த ஆண்டு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் நிதி ஆதாரத்தோடு செங்கல்பட்டு மருத்துவ கல்லூரியில் இந்த வகுப்பறைகளை நவீனப்படுத்துதலும் இந்த அரங்கை குளிர்சாதனப்படுத்துவதுமான அந்த நம்முடைய அமைச்சர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்பதை இங்கே அவர்களோடு தெரிவித்துக் கொள்ள சொன்னதை போல ஒரு 50 படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய சிகிச்சை பிரிவு கட்டிடம் வந்து 20 கோடி ரூபாய் செலவில் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் அந்த கட்டிடம் இந்த கல்லூரி மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது. நாம் நம்முடைய மருத்துவ அமைச்சர் அண்ணன் அன்பரசு நிலையிலும் 5 கோடியே 78 லட்சம் ரூபாய் செலவில் இதே மருத்துவமனையில் ஒரு ஊட்டச்சத்து தூங்காகவும் மேம்படுத்தப்பட்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும், அதேபோல் இங்கே ஒரு கழிவுநீர் அரசியல் பிரச்சனை 2 நாட்களாக இருந்தது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி அம்மையார் வரலாற்று அளவில் தொடர்ந்து பல முறை எங்களிடத்தில் இங்கே வரும்போது தொடர்ந்து இந்த கழிவுநீர் அரசியலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வகையிலான கோரிக்கை வைத்தார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு சரி செய்யப்பட்டு ஒரு உடற்பயிற்சி கூடமும் திறக்கப்பட்டு லிப்ட் வசதியும் இன்றைக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. வசதிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் செய்து தருவதற்கு நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று செய்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள